ரேண்டமா ஒரு ரிவ்யூ சஜஷன் கூட சொல்லலாம். படக்கலம் மலையாள படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நான் இப்பதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூனிக் கிரவுண்டட் ஃபேண்டசி ஃபிலிம். ஒரு ஃபேண்டசி ஃபில்மை இவ்வளவு கிரண்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்துற மாதிரி தான் இந்த படங்கிறது இருந்தது. ஆலப்புழா ஜிம்கான ஓடிடி வரட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த படம் நல்லா இருந்தாலும் தேர்ஸ் நோ ஒரு பெரிய வேர்ல்டு கிரியேட் பண்ணல அவங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஒரு ரிங்குக்குள்ள வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. ப்ரொமோஷனாவோ லுக்காவோ பயங்கர ரிச்சா இருந்தாலும் படம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பட் அந்த படம் ஒரு நல்ல படம் தான். அந்த படத்துல ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் சந்தீப் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்டா கதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, அவர் ஒரு மாஸ் பண்ற மாதிரி ஒரு சீனுங்கிறது இருந்தது. யார் அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி டக்குன்னு அவரோட அடுத்த படம் படக்கலம் ரிலீஸ் ஆகுது. அவரு மெயின் ஹீரோ, அவர் ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு. ஸோ சுத்தி வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு கேங் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு இது மாதிரி, அதாவது இந்த தாய விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆன்சியன்ட் ஒரு புக் மாதிரி இருக்கு. அந்த புக்கை வச்சிருக்க ஒரு ப்ரொஃபசர் அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா அந்த புக்கை வச்சு ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் அந்த புக்ல இருக்கு. அந்த புக்கை வச்சு அவனுக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான் தாய விளையாடுறது மூலயமா. சோ ஒரே ஒரு விஷயத்த ஸ்பாயில் பண்றான். அவனுக்கு அந்த மூலியமா அந்த புக் மூலியமா ஒருத்தருடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு அவனுக்கு கிடைக்குது. சோ கண்ட்ரோல் பண்றான். சோ அப்படி ஒரு ப்ரொஃபசர், இன்னொரு ப்ரொஃபசர் இருக்காங்க, அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட், இந்த ஜிதீர் அப்படிங்கிற இந்த சந்தீப் பிரதீப் நடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த கேரக்டர், 3 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ். இவங்களை வச்சுதான் கதங்கிறது நகரு. ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அவருடைய பாடியை கண்ட்ரோல் பண்றது. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அது இன்டர்மிஷன் ரிவீல் ஆகும், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் இவ்வளவு சிம்பிளான ஒரு செட்டப்பை வச்சுட்டு கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸே லைட்டா தான் இருக்கு. இவ்வளவு ஃபேண்டசியான ஒரு ஃபில்மை ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வச்சு காலேஜுக்குள்ள மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இதுதான் சொல்லணும். மலையாளம் சினிமா ஒரு தடவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே தான் இருக்கே தவிர இந்த தடவையும் திரும்பவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காங்க, அடுத்த தடவை இதை விட பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் அதை எப்படி நான் பண்ணணும், நான் புதுசா ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது வழக்கமே நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த படக்கலம் மூவியுமே அப்படிதான் இருக்கு. மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது. நிறைய இடங்கள்ல மியூசிக் எலிவேட் பண்ணுச்சு. ஒரு சிம்பிளான ஒரு மாண்டேஜ் சீன்ஸ் தான், பட் அந்த மியூசிக்ங்கிறது பயங்கர ரூட்டடா இருந்தது. ஆலப்புழா ஜிம்கானாலே கவனிச்சது சரி, இந்த படத்துல கவனிச்சது சரி, மியூசிக்ங்கிறது நிறைய இடங்கள்ல ரைட்டிங்கோட சேர்ந்து வர மாதிரி இருக்கு. ஏன்னா சாங்ஸ் பிளெண்டட் வித் தி ஸ்கிரீன் பிளே. அதனால ஆலப்புழா ஜிம்கான் நான் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த சாங்ஸ் எல்லாம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்கும்போது எதுக்கு இத்தனை சாங் இருக்கு, இந்த சாங் பீட்ஸ் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு, இது எதுக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சா படம் பார்க்கும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த படம் பார்க்கறதுனால இந்த பீட்ஸுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பிளெண்டா இருக்கிறது தெரிஞ்சுது. அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே அந்த பிளெண்டுங்கிறது நல்ல கிளியராகவே இருந்தது இந்த படக்கலம் மூவில. ஸோ மியூசிக் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. விசில் பிகில்னு ஒரு சாங் பயங்கர வைபு. அந்த சாங் ஒரு வைபான இடம், வைபான சாங்கு. ஆனா அது பிளேஸ் ஆயிருக்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்கிரீன், ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு இன்டர்மிஷன், ஒரு பயங்கர ஸ்டேக்ஸ் அதிகப்படுத்துற ஒரு இடத்துல அந்த சாங்கை பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் மாதிரி கூப்பிட்டு போறாங்க. படம் வந்துட்டு முக்காவாசி வரையும் 75% வரையும் நமக்கு ஜாலியா போற மாதிரி தான் இருக்கும். ஃபேண்டசி இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். பயம் அப்படின்னா ஹீரோஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆக போதும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபன்னா தான் இருக்கும். அந்த 75% தாண்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்விட்ச் கொடுப்பாங்க. அந்த ஸ்விட்ச் அப்படியே ரொம்ப நேச்சுரலா நடந்திருக்கும். அது வலுக்கட்டாயமா வச்ச மாதிரியே இருக்காது. ஒரு நேச்சுரலாவே அந்த ஸ்விட்ச் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கர ஒரு டார்க் ஜோன்ல பயங்கர ஒரு எட்ஜ் ஆஃப் தி த்ரில்லருக்கு போயிடும். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அடக்கப்படக்க ஓடிட்டு இருப்பானுங்க, காமெடியா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த ஸ்விட்ச் வந்துட்டு எப்படி நடந்ததுன்னே தெரியாம அப்படியே கிராஜுவலா போயிட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் த்ரில்லர் கூட்டு போயிடுவாங்க. பேக்ரவுண்ட் ஒரு சாங் ஓடும். சாங்க கூட வந்துட்டு அங்க ஆனுவல் டே நடக்குது காலேஜ்ல. அந்த ஆனுவல் டேல வந்து அந்த கல்ச்சுரல்ஸ்ல ஒரு சாங் வந்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாங்குக்கு பேக்ரவுண்ட்ல இவங்க வந்துட்டு ஓடிட்டு இருக்கானுங்க ஒரு சேஸ் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போய் அந்த காலேஜ் உள்ளே நடக்கிற மாதிரி வச்சு செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது அந்த இடம் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அந்த எண்டிங் வரும்போது, கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு பயங்கர ரிலீஃப் அப்படிங்கிறது இருந்தது. அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு த்ரில்லரை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படமா இருக்கு. ஃபேண்டசி சைஃபைல எப்பயுமே லூப் ஹோல்ஸ்ங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த படத்திலேயே லூப் ஹோல்ஸை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அந்த லூப் ஹோல்ஸுக்கு அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். இல்லைன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமே விட்டுருவாங்க, அது மிஸ்டேக்ஸா போகும். இந்த படத்துல லூப் ஹோல்ஸே கிரியேட் பண்ணாமே இந்த ஃபேண்டசி ஃபில்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேண்டசியை ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ்குள்ள அடைக்க பார்த்திருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய படங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் சினிமா இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. சயின்ஸை கூட விட்டுருங்க, சைஃபை விட்டுருங்க, ஃபேண்டசி எலமெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதை வந்துட்டு பிராட்ல தான் வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம், அதுக்கு வந்துட்டு எல்லையே கிடையாது. ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அந்த பவருக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு
அந்த பவருக்கு எல்லையே இல்லங்கும் போது அந்த பவரை யூஸ் பண்ற அந்த வில்லன் கேரக்டரோ ஹீரோ கேரக்டர் அவனுக்கும் எல்லை இல்லாம தான் இருக்கும். அவனுக்கு ஒரு பார்ங்கிறது வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஃபேண்டசிங்கிறது த்ரில்லர் சைடுக்கு நம்மள மூவ் பண்ணாது. அது மேக்சிமம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி, ஒரு மாதிரி வா வாட்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அவன் பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வில்லனை கூட இந்த பவர் நமக்கு கிடைச்சா பயங்கரமா இருக்குமே தான் தோணுமே தவிர அந்த ரேடார் வச்சுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல இந்த ரேடாருங்கிறது இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ், அந்த பாக்ஸை தாண்டி இந்த பவரை யூஸ் பண்ண முடியாது, அதுக்குள்ளதான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண வேண்டிய அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ஃபேண்டசியை நினைச்சப்பெல்லாம் யூஸ் பண்றது அதுவுமே இருக்காது. அது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஃபேண்டசி அந்த அந்த பவரை யூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை பண்ணணும். அதை பண்றதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சாதான் பண்ண முடியும். அது 2-3 எக்யூப்மெண்ட்ஸ், அது எல்லாமே ஒருத்தர்கிட்ட தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதுல வந்துட்டு ஒரு தாயம் விளையாடுற கேம், அந்த கேம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சிம்பிளா ஃபீட் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரா இருந்தது. ஆக்டிங்கா பார்த்தா 3 பெஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சந்தீப் பிரதீப் அவர் வந்துட்டு ஒரு புது ஆக்டர். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு 6-7 படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷாஜிங்கிற கேரக்டர் நம்ம சுராஜ், வீரதீர சூரன்ல பார்த்திருப்பீங்க. நம்ம சுராஜ் அவர் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னான குவக்கியான ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாராமா. இப்ப சீரியஸான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்துட்டு நிறைய மலையாளம் அடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, பழைய சுராஜை பார்த்த மாதிரி இருக்கு, பழைய சுராஜ் இப்படிதான் ஃபன்னான கொஞ்சம் குவக்கியான ரோல்ஸ் பண்ணுவாரு, இப்ப அவரை திரும்பி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு இன்னொரு கேரக்டர், அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல, இப்பதான் நான் அவர் ஃபர்ஸ்ட் படங்கள்ல பாக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவருக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஆக்டிங் வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அண்ட் 3 பேத்துக்குமே ஒரு 2 விதமான ஆக்டிங்கிறது இந்த படத்துல இருக்கு. 2 விதமா நடிக்கணும். ஒரே படத்துல 2 விதமா இந்த 3 பேருமே நடிக்கணும். சோ அப்ப 2 பேர், அந்த 3 பேருமே வந்துட்டு 2 விதமான கேரக்டர்ஸ் பண்றாங்க. ஒரே ஆள் தான், பட் 2 விதமான கேரக்டர். ஸ்பாய்லர் நான் சொல்லல, அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய திறமை, நீங்க ஒரு பயங்கரமான சினிஃபைலா இருந்தா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்றதை வச்சு படமா தெரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும். ரொம்ப அந்த 2 விதமான கேரக்டர்ஸையுமே பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பர். அதுவும் சுராஜ் பண்றாரு ஓகே, அவரும் பண்றாரு ஓகே. ஜித்தின்ங்கிற கேரக்டர் பிளே பண்ண சந்தீப் பிரதீப் அவர் வந்துட்டு ஒரு புது ஆக்டர், அவர் இதை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாதான் இருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டைரக்டர் முக்கியமா அவருக்கு தான் ஸ்கிரீன் பிளேல பூந்து விளையாடி இருக்காரு. மியூசிக்கை ஸ்கிரீன் பிளே எழுதுறது, ஃபைட்டை ஸ்கிரீன் பிளே எழுதுறது, இந்த படத்துல எல்லாமே பிளெண்டா இருந்துச்சு. கேமரா ஆங்கிள் இருந்து, ஃபைட்ல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லாமே ஸ்கிரீன் பிளேல உள்ளது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது. ரொம்பவும் அந்த எப்படின்னா அளந்தெடுத்து எடுத்த மாதிரி இருந்தது. எதுவுமே வந்துட்டு போயிட்டு நம்ம செட்ல பாத்துக்கலாம், லொகேஷன்ல போய் பாத்துக்கலாங்கிற மாதிரியே இல்ல. எல்லா இடமே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது இந்த படம் கொடுத்துச்சு. இப்படி ஒரு ஃபேண்டசி இந்த படங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஒரு காலேஜுக்குள்ள மட்டுமே எடுத்திருக்காங்க. மிஞ்சி போனா அந்த காலேஜ்ல இருந்து ஒரு 4 தெருக்கு போறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடு, அந்த ப்ரொஃபஸரோட வீடுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள மட்டுமே தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப தரமான ஒரு படமா கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சினிமா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில என்ன ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னா, 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை வந்துட்டு கேஸ்ட் பண்றது, அதுவும் அதே ஏஜ்ல. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 25 வயசு பையனை கேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு 20 வயசு கேரக்டரா இருக்கும். 25 வயசு ஆக்டர் 20 வயசு கேரக்டரா நடிப்பாரு. 30 வயசு ஆக்டர் 25 வயசு பையனா நடிப்பாரு. இந்த மாதிரிதான் இருக்கும். சோ அது நம்ம கேரக்டர்ஸா பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தாலும், அந்த ஆக்டரா பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி வந்துட்டு ஏஜ் அதிகமா தான் இருப்பாரு. அந்த ஏஜ் அதிகமான ஆக்டருக்கு அவருக்கு ஒரு இப்ப 30 வயசு ஆள் வந்துட்டு 25 வயசு பையனா நடிக்கிறதுங்கிறது ஈஸி தான். அவருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அந்த வயசை கடந்து வந்திருப்பாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு நடிப்பாங்க. ஆஸ் இட் இஸ் அதே ஏஜ்ல இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு கேஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். நடக்கலன்னு சொல்லல, ரேர் தான் மத்த இதை பொறுத்த வரையுமே. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் அதிகமான ஆக்டரை அந்த ஏஜுக்கு தான் செட் பண்ணி நடிக்க வைப்பாங்க. பட் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு 23 வயசு பையன் அப்படின்னா மேக்சிமம் 24, 25 அந்த வயசு பசங்களை தான் அந்த கேரக்டருக்கு நடிக்க வைக்கிறாங்க. ஏஜுக்கு கரெக்டான அந்த கேஸ்டிங்கிறது பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமா ரொம்ப தரமா இருந்தது. ஃபைட்டும் கூட வந்துட்டு பயங்கர ஒரு ஒரு பயங்கரமான ஃபைட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபைட்டை ரொம்ப கிரவுண்டடாவும் சரி, அதே சமயத்துல என்டர்டெய்னிங்காவும் சரி, அதே சமயத்துல கொஞ்சம் சினிமேட்டிக்காவே கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஃபைட்ல வேற மாதிரி இருந்தாலும் எண்டிங் போகும்போது வந்துட்டு அது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை போகும்போது அந்த ஃபைட்லாம் கொஞ்சம் ஓவர் டூவாவே போய் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு எட்ஜ் ஆஃப் தி த்ரில்லர் மாதிரி வந்துச்சு. ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் வித் எட்ஜ் ஆஃப் தி த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல பாருங்க. படம் பேரு படக்களம். அண்ட் இந்த படத்துக்கு இந்த படக்களம் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு, ரத்த பூமி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ டைட்டில் அப்படி இருக்கு, ஆனா படம் அப்படி இருக்கானா கான்செப்டா அப்படி இருக்கு. பட் மற்றபடி படம் வந்துட்டு பயங்கர சூப்பரான ஒரு ஃபன்னான படம். கண்டிப்பா பாருங்க. மியூசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸே கொடுத்தாகணும். சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமா இருந்தது. ஸோ படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை வந்துட்டு நான் இன்னொரு படம் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு உங்களை வந்து நான் மீட் பண்றது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். ஒரு சொல்லி